இந்தியாவின் ஜம்முவை ஒட்டியிருந்த பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் ஜம்முவை ஒட்டியிருந்த பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. காஷ்மீருக்குள் ட்ரோன்களை ஏவ பயன்படுத்தப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ நிலையை இந்தியா தாக்கி அழித்திருக்கிறது. காஷ்மீருக்குள் ட்ரோன்களை ஏவ பயன்படுத்தப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ நிலையை இந்தியா தாக்கி அழித்திருக்கிறது. இந்தியாவின் ஜம்முவை ஒட்டியிருந்த பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். காஷ்மீருக்குள் தொடர்ச்சியாக ட்ரோன்களை அனுப்ப பயன்படுத்தப்பட்ட பாகிஸ்தானின் ராணுவ நிலையை தற்போது இந்திய ராணுவம் அழித்திருப்பதாக ஒரு காட்சி வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக ஒரு 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 300லிருந்து 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்தியாவினுடைய வான்பரப்பை நோக்கி கடந்த 2 தினங்களாக இரவு நேரங்களில் பாகிஸ்தான் அனுப்பிக் கொண்டே இருந்தது. அவற்றை எல்லாம் முன்னேற்றக்கூடிய பணியில் எங்கே ஈடுபட்டிருந்தாலும் அந்த ட்ரோன்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது, அந்த ட்ரோன்களை எங்கிருந்து பாகிஸ்தான் ராணுவம் அனுப்புகிறது, பாகிஸ்தானுடைய ராணுவ மையம் என்னவாக இருக்கிறது, அந்த பகுதியில் நெல்லை இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன இருக்கிறது என்பது டார்கெட் செய்யப்பட்டு தற்போது அடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் ஜம்முவை ஒட்டி இருந்த பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்திய ராணுவம் தாக்கி அளித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. காஷ்மீருக்கு ட்ரோன்களை ஏவ பயன்படுத்தப்பட்ட பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்தியா தாக்கி அளித்தது எனவும் அந்த தகவல் சொல்லுகிறது. காஷ்மீருக்கு ட்ரோன்களை ஏவ பயன்படுத்தப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ நிலை தற்போது தகர்க்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலை பார்த்திருக்கிறோம். இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் அந்த இடத்தை குறிவைத்து தாக்கி அளித்திருக்கிறது இந்திய ராணுவம் என்கிற தகவல் இருக்கிறது. அதாவது ட்ரோன்கள் எல்லாம் வான் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் வானத்தை பார்த்து மட்டும் சுட்டுக் கொண்டே இருக்கவில்லை. அந்த ட்ரோன்கள் எல்லாம் எந்த பகுதியிலிருந்து வருகிறது என்பதற்கான அனலைஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான டார்கெட் பிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த டார்கெட்டை நோக்கி அடித்து தற்பொழுது ட்ரோன்கள் எங்கிருந்து வருகிறது, உங்களுடைய ராணுவ நிலை எங்கிருக்கிறது, நீங்கள் எல்லோரும் எங்கு மையமாக செயல்படுகிறீர்கள் என்பதை குறிவைத்து இந்தியா தாக்குதல் தொடங்கியிருக்கிறது. இந்தியா ஆகாஷ் ஏவுகணையை கையில் எடுத்து பாகிஸ்தான் தற்போது கொஞ்சம் பின்வாங்க தொடங்க வேண்டும், இல்லை என்றால் இதனுடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்தியா தானாக முன்வந்து எந்த ஒரு பெரிய தாக்குதலையும் நடத்தவில்லை. இந்தியாவினுடைய ராணுவ நிலைகளை தற்போது மையமாக கொண்டு தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. நீங்கள் எங்கிருந்து ஏவுகணைகளை அனுப்புகிறீர்கள், நீங்கள் எங்கிருந்து உங்களுடைய போர் விமானங்களை அனுப்புகிறீர்கள், நீங்கள் எங்கிருந்து உங்களுடைய ட்ரோன்களை அனுப்புகிறீர்கள் என்பது குறித்தெல்லாம் ஒரு பெரிய ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வின் மூலமாக ஒரு டார்கெட்டை செய்கிறார்கள். இன்று இரவு நாம் பார்க்கும் பொழுது 4 இடங்கள்ல பாகிஸ்தானுடைய ராணுவ விமானப்படைக்கு சொந்தமான விமான ஓடுதளங்களை நாம் சேதப்படுத்தி இருக்கிறோம். அங்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். கராச்சி பகுதியில், அதாவது துறைமுக நகராக இருக்கக்கூடிய கராச்சி பகுதியிலும் நாம் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் ராணுவ நிலைகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மற்றும் இந்த பகுதி ராஜஸ்தான் ஒட்டிய பகுதியில் எல்லாம் ட்ரோன்கள் உள்ளே வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ட்ரோன்கள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்பதை நாம் டார்கெட் செய்து தற்போது முதல் நடவடிக்கையாக ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்திய ராணுவம் அழித்தொழித்திருக்கிறது. அங்கு ஏவுகணைகள் மூலமாக அந்த தாக்குதல் நடத்திருப்பதற்கான அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவுடைய எல்லை பகுதியில் இருந்து ஏவுகணைகள் அங்கே உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள், மேலும் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள் எரியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதை தாக்கி அழித்திருக்கிறோம். ட்ரோன்களை அவர்கள் மேலும் பல பகுதிகளுக்கு மாற்றி அனுப்பலாம். அந்த ட்ரோன்கள் வரட்டும், வான் நோக்கி வந்தால் சுட்டு வீழ்த்துவோம். ஆனால் எங்கிருந்து அந்த ட்ரோன்கள் வருகிறது என்பதை கண்டறிந்து டார்கெட் பிக்ஸ் செய்து அடிப்பதுதான் மிகவும் துல்லியமான தாக்குதலாக இருக்கும். இந்தியாவினுடைய தாக்குதல் மிக மிக துல்லியமாக இருக்கிறது. பாகிஸ்தான் எந்த இடத்தை தாக்குவது என்று அவர்கள் டார்கெட் செய்தால் அந்த முயற்சியினால் முயற்சிக்கப்படுகிறது. அவர்கள் டார்கெட்டை பிக்ஸ் செய்யாமல் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்தியா எங்கிருந்தெல்லாம் அவர்கள் தாக்குதல் செய்கிறார்கள் என்பதை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.